அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். தொழுகையின் பரந்துகள் தெரிந்திருக்கிறதா? தொழுகைக்கு உள்ளே உள்ள பரந்துகள் எத்தனை இருக்கிறது? தொழுகையின் வெளியிலே எத்தனை பரலுகள் இருக்கிறது? ஒழுவிலே எத்தனை பரலுகள் இருக்கிறது? ஒழு செய்வதற்கு முடியவில்லை, தண்ணீர் இல்லை, தயமம் செய்ய வேண்டும், அதற்கென்ன கடமைகள் இருக்கிறது? இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வாக்கியங்களும் அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். எப்படி முகம் கழ வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள், எப்படி பல் துளக்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள், எப்படி அவர்கள் மலம் ஜலம் கழித்ததற்கு பின்னால் கழுக வேண்டும் என்பதை சொல்லித்தாருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் அத்திபு ஒழுக்க நடைமுறைகளை சொல்லித்தாருங்கள். குழந்தைகளிடத்தில் காலையில் எழும்பொழுது எப்படி எழ வேண்டும், இரவு படுக்குகின்ற நேரத்தில் படுக்கைக்கு எப்படி செல்ல வேண்டும், நீங்கள் எப்படி ஆடைகளை அணிய வேண்டும், ஆடைகள் அவுரத்துக்கள் எதிர் என்பதை மார்க்கத்திலே சொல்லித்தர வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அவுரத்து மறைக்க வேண்டிய உறுப்புகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாய கடப்பாடிலே நாம் இருக்குகிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் ஆடை போடுவதிலே பார்க்குகின்ற நேரத்திலே ஆடை போட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு காலம் வரும், ஆடை போட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் அம்மனமாக இருப்பார்கள். கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இது போன்ற நிலைமைகள் வந்தால் கியாமத் வந்து விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கியாமத்தின் அடையாளங்களிலே இது ஒன்று என்று சொன்னார்கள். ஆடை போட்டிருப்பார்கள், ஆனால் அம்மனமாக இருப்பார்கள். எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்க மாட்டார்கள். தொப்புளை காட்டிக் கொண்டிருப்பார்கள், முட்டியை காட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, அது வேறு வீட்டுக்கு சென்றாலும் சரி, நம் குடும்பத்திற்குள்ளே இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரை டவுசரை போட்டுட்டு நம்ம அலைய விடுறோம் நம்ம பிள்ளைகளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண் பிள்ளைகளுக்கு முட்டில் மறைத்திருக்க வேண்டும், தொப்புள் மறைத்திருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னைக்கு சம்மருக்காக வேண்டி அவர்களுக்கு பர்மாடாஸ் எடுத்து கொடுக்கிறோம், நம்ம அவர்களுக்கு அரை டவுசர் எடுத்து கொடுக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியும், அசிங்கங்கள் அவலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை நாம் தான் ஒழுக்கப்படுத்த வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன குழந்தை தானே என்பதற்காக வேண்டி நீங்கள் குழந்தைகளை முட்டியை காண்பித்து பழக்கினால் அவர்கள் வயதானாலும் முட்டியை